வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சனி சூரியன் செருக்கு பெறனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது 30 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சனி சூரியன் செருக்கு பெறும். அது இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பராசியில சனிக்கு சொந்த வீடான சனி பகவான் சூரியனோட சேர்க்கு பெறார். அந்த சூரியன் பாத்துட்டீங்கன்னா சனியோட வீட்டுல நீச்சம் பெறார். பொதுவாவே சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆகாத கிரகம். சூரியன் ஒரு ஒளி உள்ள கிரகம், சனி ஒரு இருள் உள்ள கிரகம். எப்பவுமே இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 10 குடையவன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனியோட சேர்க்கு பெறனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? பட் விருச்சிக ராசி பொறுத்தளவு சனி கெட்டவர், சூரியன் நல்லவர். எப்பவுமே சனி ஒரு விருச்சிக ராசியில பகைப்படுறார். சூரியன் ஒரு நட்பு கிரகமா இருக்கார். அது உங்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதி 10 குடையவன் 4ல இருக்கும் பொழுது தொழில ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிப்புகள் ஓரளவுக்கு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில உங்களுக்கு எவ்வளவு லாபங்கள் கொடுத்தாலும் அந்த சனி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயத்தை கொண்டு போய் விட்டுருவார். ஆனா அது சுப விரயமா உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி சூரியன் இருந்தாலுமே கூட உங்க ராசியை யாரு பாக்குறா அப்படின்னா குரு பகவான் பாக்குறார். ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே விருச்சிக ராசி பொறுத்தளவு குழப்பங்கள் அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருக்கும். மற்றவங்களுக்குன்னா முன்னாடி போய் நின்று சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது பதற்றம், குழப்பம், பயம், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். அது 4ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டார். அது எந்த கிரகத்துக்கு ஆகாத கிரகமும் உங்க தொழிற்ஸ்தானாதிபதி அங்க வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில்ல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்த நிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலைங்கிறது உருவாகலாம். தொழில்ல மற்றவங்களை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். நம்பிக்கை துரோகங்கிறது நடைபெறலாம். பட் என்னன்னா குரு உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகுன்னா ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பட் சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சனி தன்னுடைய வீட்டுல சொந்த வீட்டுல ஒரு ஆட்சி பெற்றிருக்கனால கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு இத்தனை நாள் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். நிறைய பேர் சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் என்னால நிரந்தர வேலையில இருக்கவே முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலும் அங்க தேவையில்லாத பிரச்சனை வருது, பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், எந்த ஒரு தப்புமே பண்ணல எனக்கு அங்க தண்டனை வந்தது, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அங்க அவங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க, என்கிட்ட வேலை என்கிட்ட வேலை கேட்டுட்டு போனவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அது இல்லாம சுப நிகழ்ச்சிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தொழிற்ஸ்தானாதிபதி சூரியன் உங்ககிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாராளமா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். சார் பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் சார்ந்த தொழில்ல நீங்க பண்ணாதீங்க. எதுக்காக பண்ணக்கூடாதுன்னா சூரியனோட சனி சேர்றாரு.
அப்படி சூரியனோட சனி சேரும் பொழுது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது உங்களுக்கு நடக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எதா இருந்தாலும் நீங்க ஒரு தனிச்சையா செயல்படும் பொழுது நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இந்த 30 நாள் உங்களுக்கு இருக்கும். அதனால ஏதாவது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சார் ஏதாவது நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் பயணங்கள்னால நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா, இல்ல வெளிநாடு கடல் சார்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, இல்ல வெளிநாடு ஏதாவது போகலாமா, இல்ல வெளிநாட்டுக்கு போய் அங்க ஏதாவது சொந்த தொழில் ஏதாவது பண்ணலாமா, இல்ல ஆல்ரெடி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு கோல்டனா பீரியடா இது கண்டிப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். அதே மாதிரி அந்த சொந்த தொழில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் மறுபடியும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சாலுமே கூட தாராளமா இந்த மாதம் நீங்க ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு மன திருப்திங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொழில்ல ஒரு ஆடம்பரங்களோ ஒரு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணியிருந்தா கூட பிடிக்காத மாதிரிதான் இருக்கும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் அதுல முழு சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது இருக்காது. அதே இந்த மாதத்துல நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான முழு திருப்திங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, சிவில் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு அரிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய நிறைய பேர் பாத்துட்டு கடன் வாங்கி தொழில பண்ணியிருப்பீங்க. சார் தொழில் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு லாபமும் வரல, ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கௌரவத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு என்னால போக முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப அந்த தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த கடன்ல ஒரு பகுதியாவது உங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. அதுல 4ஆம் இடத்துல சனி வராது. இப்ப 4ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்காரு, சூரியன் வந்துட்டாரு. அப்படி சூரியன் வரும் பொழுது சந்திரன் உங்க ராசிநாதன் சந்திரன் உங்க ராசியில நீச்சம் வர்றாரு. பட் சூரியனும் உங்களுக்கு அங்க பகப்படுறாரு, தொழிற்ஸ்தானாதிபதி. சூரியன்கிற யாரு, உங்களுடைய தகப்பன். ஆல்ரெடி உங்க ராசிநாதன் சந்திரன் அம்மா. இப்ப உங்களுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மருத்துவ செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்ப அந்த இடத்த விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம செக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட உங்களுக்கு வரலாம். அப்படி நீங்க மாற்றங்கள் பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா கூட இது அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகம் நீங்க செயல்படுத்திக்கலாம். அது இல்லாம இப்ப சனி சூரியன் சேர்க்க பெறனால உங்களுக்கு ஏதாவது சுப விரயங்கள், இப்ப கல்யாணம் எனக்கு மேரேஜ்ங்கிறது நடக்கலைங்க, மேரேஜ் பத்தி எடுத்தாவே நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்ப அந்த திருமண யோகத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்க இந்த வாய்ப்பை தவற விடாம முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 30 நாள் உங்களுக்கு ஒரு அற்புத காலமா கண்டிப்பா இருக்கும். பட் என்னதான் நம்ம ஒரு கிரகநிலைகளோட அமைப்பு ஒரு சூரியன் சனி பத்தி நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த மாதத்துல சூரியன் சனி எந்த இடத்துல நம்ம சுய ஜாதகத்துல இருக்கு, அந்த சூரியன் சனி நமக்கு அந்த யோகக்காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது 100% உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பண்ணி டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்க பெற்றனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது 12 ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறத 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கப்பட்டிருக்கும். அது எப்போ பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட
30 நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா கும்பராசியில சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டு இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்க போறோம். பொதுவாவே சனி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருளுள்ள கிரகம், அதாவது இருட்டான கிரகம், வெளிச்சம் இல்லாத கிரகம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒளி உள்ள கிரகம், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா சேராது. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில இருக்காரு. இப்ப பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் வந்து கும்பராசியில சூரிய பகவான் இருக்க போறார். சூரியனோட பார்வை 7ஆம் இடம், சனியினோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பார்வை பெற்று இருக்குங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்ப மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இப்ப 11ஆம் வீட்டுக்கான அதிபதி சனி பகவான். இப்ப லாபஸ்தானத்துல சனியோட சூரியன் சேர போறார். இப்ப சனியோட சூரியன் சேரும் பொழுது லாபத்தை அள்ளி கொடுப்பாரா? நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஏதாவது ஒரு வேலைக்கான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நமக்கு அமையுமா? எந்த தொழில் பண்ணாலும் நம்ம லாபம் வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சனி தன்னுடைய ஆதிக்கத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். அதனோட சூரியன் சேர்க்கை, எப்பயுமே சனி சூரியன் சேர்க்கை இல்லாத போது கொஞ்சம் லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இப்ப சனி 3ஆம் இடத்தை பாக்குறாரு, மேசராசியும் பாக்குறாரு சனி பகவான். அப்படி மேசராசியை பார்க்கும்போது மேசராசிக்கு 11ஆம் இடத்துல அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா லாபத்தை நீங்க வந்து கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து லாபத்தை கொடுத்தாலுமே கூட விரயங்களுக்கான ஒரு அமைப்புங்கிறது கொடுப்பாரு. ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா காலையில கிழக்கு சூரியன் உதிக்கும் போது நல்லா வெளிச்சமா இருக்கு, மறையும் போது இருட்டாயிருது. அது மட்டும் இல்லாம சனி வந்து சனியோட வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது அங்க சூரியனுக்கு பவர் இல்லாம போயிடும். அதனால நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கான ஒரு சிறு முதலீடுங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு வருமானம் வரும், அதன்னா லாபம் இருக்காது. ஏதோ நம்ம வந்து செலவு பண்றோம், அது லாபம் இல்லாத தொழிலா பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து 11ஆம் இடத்துல சனியும் சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு லாபமும் அங்கீகாரம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட சூரியன் தனக்கு பலமான இல்லாத இடத்துல இருந்தாலுமே கூட சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் நிரந்தரமான வருமானம் நீங்க கொடுத்தாலுமே கூட அதுக்கான அகலுக்கால் வைக்காம அதுக்கான நீங்க வந்து கரெக்டான முறையில் விரயம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாபத்துக்கான முதலீடுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். நிறைய பேர் லாபம் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லாத விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான லாபம்ங்கிறது கொடுக்காது. ஆனால் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தொழிலுக்கான வருமானம், அதுல இருந்து முதலீடு வந்து அதுல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாபம் ஏற்பட்டு அது அந்த லாபத்தை வந்து மறுபடியும் ஏதாவது பிசினஸ் மேல போட்டாலும் இல்ல வண்டி வாகனங்கள் மேல போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் சூரியனுங்கிறது தகப்பன், பட் தகப்பனோட தொழில் பண்ணால் தந்தையோட தொழில் எடுத்து பண்றவங்களுக்கு மட்டும் இப்போ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்த நிலைங்கிறது உருவாகலாம். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. எப்பவுமே சனி சூரியன் ஒரு இடத்துல சேரும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றங்களும் கொடுக்கலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல அவமானங்களையும் தேடி கொடுக்கலாம். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லி போகாமையே நம்ம பாத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் அமையாது, ஆனா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த தொழிலுங்கிறது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு லாபத்தை அங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இப்ப லாபம் முதலீடுங்கிறது நம்ம நினைச்சதை விட டபுள் மடங்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதே சில பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்க லாபம் ஏதாவது பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதத்துக்குள்ள மேசராசிக்காரங்களுக்கு
கண்டிப்பா ஒரு தொழில் முனைப்புங்கிறது கண்டிப்பா அமையும். லாபத்தை ஈடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லாபம் வரும்போது நீங்க ஏதாவது அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வீட்டுல யாருக்காவது திருமண யோகம் அமைக்கிறது, இது மாதிரி நீங்க அமைப்பு பண்ணும் பொழுது வீட்டுல யாருக்கு ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் வராது. நமக்கான லாபத்துக்கான ஒரு முதலீடா ஒரு வீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு அது அசையா சொத்தாங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவாங்க. வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு கடன் கொடுக்கறதோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதனே செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்க்கும் சனிக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு கிரகம் தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க நிதானமா செயல்படும் பொழுது லாபத்தை இரட்டிப்புக்காக மாத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொழில நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் ஏதாவது பண்றது ரொம்ப நல்லது. சுப விரயங்கள் உங்களை தேடி வரும். அந்த தேடி வரும் பொழுது உங்களுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களும் வண்டி வாகனத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அகல்கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்தே பல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது கண்டிப்பா கொடுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. 11ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி. இந்த சனி பாத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு ஒரு நீச்ச பெற்றிருக்க கிரகமா இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்தையும் உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பாக்குறாரு. அப்படி சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் வளர்ச்சி, திடீர் லாபங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த லாபம் வரும்பொழுது நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜான் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பட் என்னதான் நம்ம நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கும். அந்த சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு அந்த சனி சூரியன் உங்களுக்கு யோகக்காரகனா பாவக்காரகனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதக பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராங்கிறது இருக்கும். பட் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும் சில ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது 30 நாள் மட்டும் பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை பெறுது. அது எப்ப இருந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட 30 நாள் பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியில சேர்க்கப்படுறாங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். சூரியன் ஒளி உள்ள கிரகம், சனி இருள் உள்ள கிரகம். இந்த இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஆகாது. எப்பவுமே ஆப்போசிட்டான கிரகங்கள் எதுனா சூரியனும் சனி. சூரியன் அப்பா, சனி பையன். இதனால பாத்துட்டு 2 பேர்த்துக்குமே சேராத ஒரு கிரகம். அப்படி சேராத ஒரு கிரகத்துக்கு சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன் கொடுக்க போகுது? இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் பார்வையா கும்பராசியில் இருக்காரு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டான 7ஆம் வீட்டை பாக்குறாரு. சனி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப இந்த சனியும் சூரியனும் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியை பாக்குறாரு. இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பார்வை பரனால சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் தொந்தரவுகள் கொடுக்காது. அதே மாதிரி கலஸ்தரக்காரங்களை கூட எடுத்துக்கலாம்.
கணவனால மனைவிக்கு பாதிப்போ இல்ல மனைவினால கணவனுக்கு பாதிப்போ கொஞ்சம் வரலாம். விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே இல்லை, என் ஒய்ஃப் என் பேச்சு கேட்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி, ஒரு கோபம், ஆக்ரோஷம் வரக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி. இப்ப சிம்மராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் சனி. அந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை வந்து நேரடியா பாக்குறாரு. சூரியனோட அதிபதி அது சனியோட சேர்க்கை பெற்று பாக்குறாங்க. இந்த 30 நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். அதனால நீங்க இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கணும். தந்தை உங்களுக்கு வந்து மூத்தவர்கள், முன்னோர்கள், அவங்க கிட்ட நீங்க முறையா செயல்பட்டுக்கிறது நல்லது. அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வராது. 7ஆம் இடத்துல சனி வரும்பொழுது உங்களுக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இடம் மாற்றங்கள், மனம் மாற்றங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு ஆசைகளை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இந்த காலகட்டம் இருக்கு. இது எதுக்காக நான் உங்களுக்கு இந்த இது நான் சொல்றேன்னா, எப்பவுமே சனி சூரியன் வந்து ஒரு 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் 30 நாள் வரைக்கும் இருக்கும். பட் இது உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் நான் சொல்ல போறேங்க. பட் என்னன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியன். அது சூரியன் வந்து இப்ப இந்த 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆகாத கிரகத்தோட சேரப்போகுது. அப்படி ஆகாத கிரகத்தோட சேரும் பொழுது நமக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. அகல்கால் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு. சுப விரயங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், வண்டி வாகனங்கள், இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடலாம், அகல்கால் வைக்கலாம், நம்ம வந்து ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கு, அதனால நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல நீங்க வந்து மத்தவங்களை நம்பி நீங்க போகாம பார்க்கணும். எடுத்தோ கவுத்தோ முடிச்சும் அப்படின்னு சொல்லி போகாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நிதானமா நீங்க செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாள் உங்களுக்கு இருக்க போகுது. பட் சனி உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தாலுமே கூட சூரியன் உங்க ராசிநாதன் அங்க பவர்ஃபுல்லா இருக்காரு. பட் பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். எப்பவுமே சனி வந்து ஒரு மறைமுக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். பட் மறைமுகமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார். திடீர் ஒரு திருப்பு முனையா, திடீர் வந்து எதிர்பாராத விதத்துல ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா கூட இந்த மாதத்துல இருக்க போகுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துப்பாங்க. இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது நரம்புகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க. தந்த தொழில் எடுத்து பண்றவங்க அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் கிடைக்கலாம், மாற்றங்கள் உண்டாகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், ஒரு புதிய ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பட் இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் மத்தவங்களை நம்பி பண்ணாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்து வைங்க. கண்டிப்பா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மனைவி சார்ந்து ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது ஆகும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், முன்னோர்கள், பெரியவங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு நீங்க வந்து ஒரு கோவப்படும் பொழுது ஒரு விஷயம் நீங்க அவங்களை அறியாம பண்ணும் பொழுது அந்த சனி பகவான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்குவார். அது இது மாதிரி நம்ம அவன் ஒரு முடிவு எடுக்காம நம்ம பண்ணிட்டு பின்னாடிமே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்ம கொண்டு போய் விட்டுருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி நேரடி பார்வையா உங்க ராசியை பாக்குறதுனாலதான் கொஞ்சம் பாதிப்பா இருக்குங்க. ஆனா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதனால சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகம் பண்றவங்க நினைக்கிறவங்க தாராளமா திருமண யோகத்தை அமைச்சுக்கலாம். சுபகாரியங்கள் பண்ணலாம். வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரஸ் அது மாதிரி ஏதாவது பண்றான்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க. தொழில அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நீங்க பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்ட்னர் சார்ந்து பண்றதோ இல்ல பார்ட்னர் கொடுத்து நம்ம பண்றதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது மற்றபடி வேற எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். அதே மாதிரி குலதெய்வத்தினோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். குலதெய்வத்தினோட வழிபாடுகள் அதிகமா இருக்கணும். அது இல்லாம பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. சிவனோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா கொடுக்காது. நீங்க துணிஞ்சு தைரியமா நீங்க எதா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். பட் இப்ப இது வந்து நம்ம கோச்சாரப்படி தான் நமக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க. இதே உங்க ஜாதகத்துல சனி சூரியன் உங்களுக்கு பலம் பெற்ற கிரகமா இருந்து அதற்குடைய திசைகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சாரப்படி இந்த சனி சூரியனோட பாதிப்பு உங்களுக்கு பாதிக்காது. பட் உங்க ஜாதகத்துல சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, அது நமக்கு நல்லது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. கன்னிராசிக்கு இந்த சனி சூரியனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் வந்து சேர்க்கை பெறும். அப்படி சேர்க்கை பெறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருது நம்ம பார்க்க வரும். எதுக்காக சனி சூரியன் வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சனிக்கு ஆகாத கிரகம் எதுனா சூரியன். சூரியனுக்கு ஆகாத கிரகம் சனி. இப்ப சனி வந்து சனியோட வீட்டுல தன்னுடைய சொந்த வீட்டான கும்பராசியில இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில வரப்போறாரு. அப்படி கும்பராசியில வரும் பொழுது கன்னிராசிக்கு 12வது வீட்டுக்கான விரயஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து மறைகிறாரு. அதாவது சனியோட வீட்டுல பகை பெறாரு. அப்படி சனியோட வீட்டுல பகை பெறும் பொழுது கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 12 குடையவன் 6ல வந்து மறையும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம். எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு வந்து புதனோட அதிபதி எப்பவுமே ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, ஒரு கண்ணியமான செயல்கள்ல இருந்து எல்லாமே வெற்றடையக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி. அப்படி இருக்கும் பொழுது இப்ப உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். எப்பவுமே வந்து 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி பகவான் சில எதிர்ப்புகள் வந்தாலுமே அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது இருக்கும். அதுல சூரியன் வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க யார் நல்லவங்க சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருக்கலாம். பட் என்னன்னா அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சூரியன் மறையும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள், தந்தை, தாய், பெரியப்பா உறவு முறைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கலாம். பட் அப்படி தொந்தரவுகள் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தது அதை சரி பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மாரகாதிபதியில வரும் பொழுது மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள், கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கு 12வது வீட்டுக்கான அதிபதி விரையாதிபதி சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது 6ல வந்து இருக்கிறனால நீங்க வந்து ஒரு சுப விரயங்களா நீங்க மாத்தும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடிக்கலாம். ரொம்ப வந்து கடன் வாங்கி நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்களுக்கு நம்பி கொடுக்கலாம், ஜாமீன் கையெழுத்து போடலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வினையா வந்து மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா 12 குடையவன் 6ல மறையும் பொழுது அது சனியோட வீட்டுல மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஆல்ரெடி உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. பட் குரு வந்து உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஒரு 30 நாள். நீங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க அவசரப்படாம
நிதானமா செயல்படும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 30 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சுப நிகழ்ச்சிகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில் இது மாதிரி நீங்க சம்மந்தப்பட்டு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இது அமையும். அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க. கண்டிப்பா பொருளாதாரத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி, சூரியன் சேரும் பொழுது வாகனங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தூர பயணங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் இந்த கம்பெனி விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டயத்துல நம்ம எது பார்த்தாலுமே நமக்கு நல்லது. ஏன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கிரியேட் ஆகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்க பயன்படுத்தி அது நீங்க உங்களோட வழியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போகும் பொழுது கண்டிப்பா இந்த சூரியனும் சரி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிதானமோட செயல்படும் பொழுது குடும்பத்துல மன நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் மன நிம்மதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி கடன் தொகையில வந்து ஒரு சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வரும். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். பட் சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் குரு உங்களுக்கு யோகக்காரகனா இருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் வந்து நிதானமா செயல்படும் பொழுது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலங்கிறது கண்டிப்பா இருக்கும். சனி சூரியன் சேர்க்கை பெறுறதுனால என்னன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தேடி வரலாம். பட் அது வந்து நம்ம பயன்படுத்துற விஷயங்கள் கரெக்டா தப்பா யோசிச்சு பயன்படுத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து அது இருக்கிறதுனால மறைமுகமான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால கூட உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரயங்களோ தேவையில்லாத பிரச்சனைகளோ மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உறவு முறைகள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது ரோகாதிபதி. பட் 6ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு. அது அந்த சூரியன் நீச்சம் பெறுறதுனால நீங்க உறவினர்களும் சொந்த பந்தங்களும் சித்தப்பா பெரியப்பா வகையில அப்பாவோட வர்க்கத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் வரலாம். பெரிய பாதிப்புகளை நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனும் சனி சேர்க்க இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா தந்தை வகையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் பொழுது அதுல கூட பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவு முறைகள்ல ரொம்ப பக்கத்துலயும் வச்சுக்க வேண்டாம், ரொம்ப தள்ளியும் வைக்க வேண்டாம். ஒரு மீடியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புதிய வாகனங்கள் வந்து நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இத்தனை நாளா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். ஒரு ஒரு தொழிலுக்கே நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வாகனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு ப்ராப்ளம்ங்கிறது கொடுக்கலாம். ஒரு செலவுங்கிறது வைக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இந்த ஒரு வாகனம் வித்துட்டு புதுசா ஏதாவது நம்ம வாகனம் வாங்கலாம் அப்படின்னா அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி வந்து சனியோட வீட்டுல இருக்கும் பொழுது அது சுப விரயமா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே கூட குரு வந்து உங்க ராசியை பாக்குறாரு. பட் உங்க ராசியை பார்க்கும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் வந்தாலும் அதை நல்ல விதமா மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி சூரியன் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த 30 நாள் உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுப்பாரு. கரெக்டான முறையில் நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதே உங்க சுய ஜாதகத்துல சூரியனும் சனி எந்த இடத்துல இருக்காரு, மாரகாதிபதியில இருக்காரா, அந்த சனி சூரியன் உங்க சுய ஜாதகத்துல யோகக்காரகனா இருக்காரா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்துல பார்த்து அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும்.
அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை பெற்றனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு பொதுவாகவே சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை பெறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி தன்னுடைய சொந்த வீட்டிலாக இருக்காரு. பட் அதோட வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சேர்க்கை பெறாரு. சனி தன்னுடைய சொந்த வீட்டுல, சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். சனி வந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இட பார்வை கொண்டவரா இருக்காரு. சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்வை பாக்குறாரு. பட் 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெறாங்க. பட் இப்ப இந்த ஒரு மாத காலம் வந்து சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சம் பெறும் பொழுது உங்களுடைய தகப்பனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா தந்தை வகையில கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம். என்ன கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். எப்பவுமே அப்பனுக்கும் பையனுக்கும் ஆகாது. சூரியனுங்கிறது ஒளி உள்ள கிரகம், சனி ஒரு இருள் அடைஞ்ச கிரகம். எப்பவுமே இருட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து ஒரு ஆகாத கிரகமா இருக்கு. பட் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும் பொழுது தந்தை வகையிலா இருக்கட்டும், தந்தை வகை தொழிலா இருக்கட்டும், அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், கொஞ்சம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கருத்து வேறுபாடுகளால ஏன் நான் இந்த தொழில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர். அப்பா கிட்ட மன கசப்புகள், அவர் நமக்கு வந்து ஆப்போசிட்டா நிக்கிறாரு, நம்ம எது பண்ணாலும் நம்மளை தப்பா நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் தடங்கள் வந்து நிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலுமே கூட உங்களுடைய தந்தை வழியாக இருக்கட்டும், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல சனியோட தாக்கங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான். பட் சனியோட இடத்துல சூரியன் போறாரு. பட் சூரியன் யாருன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை தல பகுதி, அதாவது உங்களுடைய உயர் பதவிகளா இருக்கட்டும், உங்களுடைய தல பகுதியா இருக்கட்டும், இல்ல தந்தையா இருக்கட்டும், தந்தை வகை உறவினர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சனியோட தாக்கத்தினால கொஞ்சம் பாதிப்புகளா வரலாம். நம்ம எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன்னா, கொஞ்சம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஒரு சிறப்பு தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் தண்டவனையில இருக்கிறவங்க இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்துல கவனம், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட அதை நீங்க பாத்துக்கோங்க. விநாயகரோட வழிபாடு நீங்க அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. அந்த விநாயகரோட வழிபாடுகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள், பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா நீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க இருந்துக்கணும். ஆனா பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சுப விரயங்கள் ஏதாவது வீட்டுல யாருக்காவது பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள்ல என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தா திருமணங்கிறது பண்ணலாம். நீங்க இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வராது. சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். பட் நீங்க கடன் வாங்கி கூட நீங்க கட்டலாம். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா நமக்கு ஒரு உபயோகமா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகுங்க? கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும்.
அதனால நீங்க சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பா அம்மாவை விட்டுட்டு கூட பசங்க தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு மன உளைச்சல்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பெற்றோர்களை நீங்க பாக்குறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய புண்ணியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ஒரு கரும காரகன். எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கிறாரு, எது மாதிரி பண்றாங்க, அவங்க போற வழி நல்ல வழியா கெட்ட வழியா ஒரு தர்மகர்த்தா தான் சனி பகவான். அந்த சனி வந்து இப்ப உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தாங்க. பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் அது சூரியனை சேர்க்க பெறும் பொழுது 9 குடைவன் வந்து தந்தை பகவான். அந்த தந்தைக்கு பெரிய பாதிப்பு இல்லாம நம்மளால அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிவனோட வழிபாடுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மிக மிக ஒரு சிறப்பு. பட் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய தொந்தரவு கொடுக்காது. பட் நிதானமா செயல்பட்டா நமக்கு எல்லாமே வெற்றிங்கிறது கண்டிப்பா உறுதி. அதனால வந்து சுபவிரைகள் நீங்க தேடி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனத்துல மட்டும் இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லி போகாம பாத்துக்கோங்க. பொறுத்தளவுல ஒரு நீதிமான், ஒரு தர்மகர்த்தா, ரெண்டாவது கருமக்காரகன், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வந்து நீங்க போற வழி கரெக்டான வழியா இல்ல தப்பான வழியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால நீங்க இந்த 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு இருக்கும் பொழுது அது சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது நீங்க போற வழி மட்டும் நீங்க கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சனி பகவானும் சூரியனும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பட் என்னதான் நம்ம கிரக நிலைகளோட அமைப்பு நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே நம்மளோட சுய ஜாதகத்துல சூரியனும் சனியும் வந்து ரொம்ப ரேர். நிறைய பேர் வந்து சூரியன் சனி சேர்க்கை பெறும் பொழுது அப்பா வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அப்பாவை இழந்து இருப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலையில இருக்கும். ஆனா அந்த சனி திசையோ இல்ல சூரியன் திசை நடக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஜாதகத்துல அந்த சனி சூரியன் ஏதாவது நட்பு கிரகங்களா இருக்கா, இல்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கா, இல்ல அதுக்கான திசாபுதிகள் நமக்கு நடக்குதா அப்படின்னு அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கான இந்த பாதிப்புகள் நமக்கு வராது. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் சேர்க்கப்பட்ட மாதமா இந்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 2 கிரகங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 30 நாள், இந்த 30 நாள்ல ரிஷப ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு டைம், அதாவது 30 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் வந்து இணைவு பெறுறாங்க. எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத கிரகம். அதனாலதான் அந்த வீடியோ நாங்க பண்றாங்க. பட் என்னன்னா சனி வந்து ஒரு இருள் உள்ள கிரகம், சூரியன் ஒரு ஒளி உள்ள கிரகம். எப்பவுமே இருட்டுக்குமே வெளிச்சத்துக்குமே ஆகாது. பட் இப்ப இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டிலான கும்பராசியில இருக்காரு. பட் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல மார்ச் 14ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்கிற சனி கும்பராசிக்கு வரப்போறாரு, சூரியன் வரப்போறாரு. அது சூரியனும் சனி சேர போறாங்க. அப்படி சூரியன் சனி சேரும் பொழுது ரிஷப ராசிக்கு என்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது நம்ம பார்க்க போறோம். சூரியன் ஆல்ரெடி வந்து சனியோட வீட்டுல வந்து நீச்சம் பெறாரு. பட் இருந்தாலுமே கூட சூரியன் வந்து 7ஆம் பார்வை பாக்குறாரு. சனி வந்து 3, 7, 10 10ஆம் பார்வையா பாக்குறாங்க. ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனியும் சூரியன் வரப்போறாங்க. இப்ப சனி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? தொழில்காரகன் வந்து சனி பகவான். அந்த சனி பகவான்
இப்ப சூரியனும் சேரும் பொழுது உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படிப்பட்ட தொழில்ங்கிறது இருக்கும். 10 குடையவன் சனி பகவான். இப்ப சனி சூரியனோட சேரும் பொழுது நிறைய பேர் வந்து தகப்பனுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். 10 குடையவன் வந்து சூரியன் இப்ப வரும் பொழுது உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது கண்டிப்பா ஒரு தடங்கள் இல்லாத தொழில் அமைப்பா கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் சனி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரகமா இருக்கும் பொழுது சூரியன் சனியோட வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு வந்து நிலையான ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். எப்பவுமே லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்களாவது நம்ம உட்காரணும். பட் 10ல வந்து ஒரு சூரியன் உட்காரும் பொழுது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து உயர் பதவிகள் அமையும். அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நமக்கு இத்தனை நாளா ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம், நமக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரங்கிற அமைப்பா கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த வீடு விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாம் போயிருப்பாங்க. நம்ம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்தோம், நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலுங்கிறது அமையும். மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதாரத்துல நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது உங்களை தேடி வரும். இது முக்கியமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது அமைய போகுது. நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலாமா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் அதிக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிற நம்ம நிறைய பேர் டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து விபத்துகளா இருக்கும். நிறைய அந்த வண்டியில வாகனத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு செலவுகள் லாபங்கிறது எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதா இருக்க போகுது. பட் சூரியனுங்கிறது எப்பவுமே ஒரு தலைமை. அந்த தலைமை பகுதியில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பட் சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு நினைச்சாலுமே கூட தாராளமா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது நீங்க ட்ரை பண்ணலாம். டாக்டர் சம்பந்தப்பட்ட தொழில், வக்கீல், அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா ஆர்மி சம்பந்தப்பட்டது, போலீஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவிகள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாவும் தொழில் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைமாவும் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே தாராளமா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது நீங்க ட்ரை பண்ணலாம். பட் என்னன்னா சனி உங்களுக்கு தடங்களா இருந்தாலுமே கூட உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க ட்ரை பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி பெற்ற ராசி எதுனா ரிஷபராசி. பட் சனி சுக்கிரன் சேர்க்கம் பெறும் பொழுதும் சனி சுக்கிரன்ங்கிறது ஒரு சுப கிரகங்கள்ல 2 பேர்த்துக்கு வந்து ஒரு நட்புள்ள கிரகம். அதனால ரிஷபராசிக்கு பொறுத்தளவுல சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. பட் சூரியன் உங்க ரிஷபராசிக்கு நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட இந்த சூரியன் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அதனால தொழில நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். நிறைய பேர் வந்து ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி நான் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம், நமக்கான ஒரு தொழில் அமையலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டாலுமே கூட இப்ப இந்த காலகட்டத்துல தொழில் ஏதாவது வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் விருப்பப்பட்டவங்க தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்றவங்க, இல்ல ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் அது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, இல்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு உகந்த காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க பொறுத்தளவுல இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். பட் சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் சில தடங்கள் வந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய விடாமுயற்சியினால வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் உயர் பதவியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மதிப்பும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளும் பண வரவும் ஒரு நிரந்தரமான வேலைங்கிறது கண்டிப்பா அமையும். பட் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணாலுமே கூட கண்டிப்பா நல்லதும் பண்ணுவாரு.
பட் சூரியன் உங்களுக்கு வந்து ஒரு பக நீச்சம் இருந்தாலுமே கூட பட் சனியோட சேர்க்கை பெறும் பொழுது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நட்பு கிரகமா இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஒரு 30 நாளுங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொழில என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் நீங்க எடுக்கலாம்னு சொல்லி நீங்க ஐடியா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தொழில நஷ்டமாகி பாதியில விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? நம்ம எது பண்ணாலுமே வந்து நமக்கு வில்லங்கமா வருது. பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். பண்ணாத தப்புக்கு நான் வேலைய விட்டுட்டு வந்துட்டேன். என்னை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டு, நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்திருப்பீங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாறாக ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் இருக்க போது. இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் இது வந்து கோச்சாரப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனும் சனி சேர்க்கை பெற்று இருக்கிற இடத்துல அது எப்படிப்பட்ட நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய சனி சேர்க்கை பெறாது. எனக்கு கேட்டீங்கன்னா சனி சேர்க்கை பெறும். அப்படி படுற காலம் தான் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும். அந்த சூரியன் சனி உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். பட் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கலாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருவேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.